ஹாய் ஃப்ரெண்ட், புளிச்சக்கீரை எப்படி செய்யணும் பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து புளிச்சக்கீரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது நல்லா கழுவிட்டு, மண் இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து புளிச்சக்கீரையை வேக போடுங்க. வேக போட்டுட்டு அந்த தண்ணி தனியாக எடுத்துருங்க, கீரையை தனியாக எடுத்துருங்க. தண்ணி வேணால் நீங்கள் வச்சிக்கலாம், ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா வேணும், ஊசி மிளகாய், இஞ்சி பூண்டு. நான் வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குவேன், அது வாசமாக இருக்கும், அஜீரண கோளாறுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் சின்ன வெங்காயம், ஊசி மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, கத்திரிக்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அதோட வந்து புளிச்சக்கீரை வேக வச்சு புளிச்சக்கீரையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வைங்க. புளிச்சக்கீரை நல்லா குக் ஆகிட்டாக்கா ஒரு துவையல் மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை மத்து இருந்துச்சுன்னா மத்து போட்டு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு சிலர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. நான் வந்து மறுபடியும் புளிச்சக்கீரை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண புளிச்சக்கீரை வந்து மறுபடியும் தாளிப்பேன். அதுக்கு வந்து பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து நிறையா போடணும். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்புறம் அரைச்சி வச்ச அந்த புளிச்சக்கீரை ஊற்றி நல்லா ஒரு தாளிப்பு மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு நாள் இல்லை மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நான் வந்து வெறும் சைவமாக தான் செஞ்சேன், இது பியோர் வெஜிடேரியன், எதுவுமே நான் சம்பர் பண்ணலை, சரிங்களா? தேங்க்யூ.